இப்போ நீங்க பார்க்கறது கிளாந்தான்ல இருக்கிற ஒரே ஒரு தமிழ் பள்ளி, பாசேர் கஜா தமிழ் பள்ளி. முன்பு 3 பள்ளி வரைக்கும் இருந்துச்சு. மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எஸ்டேட் விட்டு நிறைய பேர் டவுனுக்கு போயிட்டாங்க. இடம் மாறி போனவாசி அந்த பள்ளியெல்லாம் மூடப்பட்டது. தற்பொழுது இந்த பள்ளியும் ஸ்கோலா கோராமூரை கேட்டகரியில் இருக்கு. இருந்த போதும் இந்த ஊர் மக்கள்லாம் எப்படியாச்சும் இந்த பள்ளியை காப்பாற்றணும் சொல்லிட்டு அயராத போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கும் இந்த பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் பள்ளி நமது தேர்வு. 117வது ஆலயம் முத்தப்பா ஆலயம், கோலாபர்தாங் கோலாக்கராய் கிளாந்தான். இந்த ஆலயம் மலையாளத்து மக்களால் உருவாக்கப்பட்டு வழிபட்டு வந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்கும் மிக சிறப்பான விஷயங்களா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை முத்தப்பனை இந்த தேரில் ஏற்றிக்கிட்டு ஊர்வலம் போவாங்களாம். உங்களோட குலதெய்வம் முத்தப்பனா கண்டிப்பா அவரை பூஜிச்சுட்டு போங்க, உங்களுக்கு நல்லதே கிட்டும். முத்தப்பன் ஆலயத்தை ஒட்டி இன்னொரு ஆலயமும் இருக்கு. இந்த ஆலயத்தோட பேரு ஸ்ரீ நாகம்மன் ஆலயம், கோலாபர்தாங் கோலாக்கராய் கிளாந்தான். கொஞ்சம் தூரம் கிளாப்பா சைடில் நடந்து போனாலே இந்த ஆலயத்தை நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக மலேசியாவில் இருக்கிற எல்லா எஸ்டேட்லேயும் இந்த நாகம்மனோட வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். காரணம், இந்த நாகம்மனோட புத்துகள் எல்லா எஸ்டேட்லேயும் பார்க்க முடிச்சு. நம்ம அந்த காடெல்லாம் அழித்து அங்கே ஒரு புத்து கண்டுபிடிச்சோன்னா அந்த புத்துக்கு வழிபட்டு அதுக்கேற்ற மாரி நம்மளை பூஜைகளை செஞ்சு இந்த ஆத்தா நம்மளையும் பார்த்துக்குவா, அதே நேரத்தில் நம்மளோட வம்சத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்கிறேன் அந்த பூஜைகளை நடத்தி வந்தாங்க. இது நம்மளோட ஐதீகம், நம்மளோட நம்பிக்கை, இன்னமும் பாரம்பரியமாக கொண்டு போகிறாங்க. இதே போன்ற நிறைய நாகம்மன் ஆலயம் நம்ம மலேசியாவில் இருக்குது. அதை நம்ம பராமரிப்போம். முத்தப்பன் ஆலயத்துக்கும் நாகம்மன் ஆலயத்துக்கும் ஒரே மேனேஜ்மெண்ட் தான் இந்த அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் மேனேஜ்மெண்ட். இந்த ஆலயத்தில் இந்த அம்பாளை பார்க்கும்போது என்னோட மனசில் உள்ள பாரம் எல்லாமே அப்படியே இறங்கின மாரிச்சு. 119 ஆலயத்தில் நான் மண் எடுத்துட்டேன். ஆனால் முதல் முறையாக ஒரு ஆலய வாசலில் உக்காந்து கொஞ்ச நேரம் மனசை சாந்தி படுத்துறது சொன்னோமா, அது இந்த ஆலயத்து மட்டும்தான். அதே நேரத்தில் இந்த பூக்குழியிலேருந்து எனக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கேட்டுக்கிட்ட ஒரே கோரிக்கை என்னென்னா, உங்களோட அம்பாள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஊரில் இருந்து பிறந்து வளர்ந்து அதே நேரத்தில் இந்த ஊரை விட்டு போய் இன்னொரு ஊருக்கு போயிருக்கீங்களே, நீங்களாம் கண்டிப்பாக ஊருக்கு வரணும், இந்த அம்பாளுக்கு சிறப்பு செய்யணுமாறு கேட்டுக்கிறேன். நம்மளோட பயணம் 1008 சாயில் ப்ராஜெக்ட் மீண்டும் தொடரும். இது கிளாந்தான் எக்ஸ்பிடிஷன்.